பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரா? குடும்பத்தோடு இருக்கிறாரா? பிள்ளைகளோடு இருக்கிறாரா? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்? நாங்க அவரை தேடுறோமே, வேதம் வாசிக்கிறோமே, சபைக்கு போகிறோமே, எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் எனக்கு இந்த போராட்டம்? அவர் கூட இருக்கிறாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு வரலாம். இந்த வேளையில் அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு வேத வசனம் உங்களை தேடி வருகிறது. வாசித்து பார்ப்போமா? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆகாய் தீர்க்கதரிசிய தேவன் தூது அனுப்புறார். தூது அனுப்பி சொல்லும் போது, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய மெயின் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களிடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, நீங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னெல்லாம் உங்களுக்கு கற்பித்தாரோ அதன் பிரகாரம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பமும் தொடருவீர்கள் என்று சொன்னார். பின்பற்றி போவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட வருவார், உங்களோடு கூட இருப்பார். சகல காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அதுதான் அந்த வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது பாருங்க. நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் இரவுல ஜெபிக்க சொல்லுவார் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருங்கள் என்று சொன்னால் உபவாசம் இருக்க வேண்டும். எல்லா கட்டளைக்கும் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட, உங்க குடும்பத்தோடு கூட, உங்க பிள்ளைகளோடு கூட, உங்களுடைய பேர குழந்தைகளோடு கூட, உங்க வருமானத்தோடு கூட, உங்க வேலையோடு கூட, உங்க பிசினஸோடு கூட, நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் கூட இருப்பார். அவருக்கு பிடித்த மாதிரி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நடக்கும் போது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மோசேவோடு இருந்தவர், ஆபிரகாமோடு இருந்தவர், யாக்கோபோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், உங்களோடும் கூட, உங்க குடும்பத்தோடும் கூட இருப்பார். ஆமென். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். God bless you.